சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பேன் கேக் செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 1 கப்பு ஆவியில் வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்குங்க மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மாம்பழங்க, ஏலக்காய் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ உங்களுடைய விருப்பப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை 1 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். பாருங்கள், இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சுங்க. இது வந்து அரைக்க வரலன்னா கோதுமை மாவு இருக்கிறதுனால பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து கெட்டி பதமாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒன்று தோசைக்கல்லையோ இல்லை பனியாரக்குழிலையோ ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் அவன் இருந்தால் அதில் வச்சுக்கோங்க. நானும் இப்போ தோசைக்கல்லையும் பனியாரக்கல்லையும் தான் ஊற்ற போகிறேங்க. இதில் நெய் விட்டு நாம் ஊற்றிக்கலாங்க. அளவாக ஊற்றிக்கோங்க. இப்படி எல்லா இதுலேயும் ஃபில் பண்ணிவிட்டு 2 பக்கம் வேக வச்சு எடுத்துடலாம். எத்தனை பீஸ் வேணுமோ ஒரு லிமிட்டட் சைஸில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு விரும்புகிற சைஸில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் ஊற்ற வேண்டாம். அதே நேரம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கண்டாம். இது நான் நெய் விட்டு தான் வேக வைக்க போகிறேங்க. இப்போ எல்லா பக்கமும் சுற்றி ஒரு பீஸ் ஊற்றிடலாம். சுத்தூரம் நெய் விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நாம் திருப்பிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் எதில் சுட்டுக்கிறீங்களோ சுட்டுக்கோங்க. மெஷர்மெண்ட் இது தான். பாருங்கள், எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அளவாக தான் நான் எடுத்துருக்குறேங்க. பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஒரு கேக்கு மாதிரி இருக்கும். இந்த போலி மாதிரியும் இருக்குங்க சமயத்தில் இது பார்க்கும்போது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள். இது வெந்தது தாங்க. உங்களுக்கு மாம்பழம் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. அதே மாதிரி பனியாரக்கல்லையும் சுட்டது பாருங்கள். ஒரு கேக்கு மாதிரி மெத்துன்னு இருக்குங்க. எப்போவுமே சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இது நான் எதுவும் சோடா மாவுலாம் போடலைங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு முட்டை போட்டது தான். நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.